வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 25. 25வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். நேற்றைய தினத்தில் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரூத், சத்தியத்தினாலே மறுரூபம் ஆக்கப்படுகிறதை, மாற்றப்படுகிறதை, நாம் வளர்ச்சி அடைகிறதை பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரூத். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரபிள், பிரச்சனைகள் மூலம் நாம் மறுரூபம் ஆகுதல். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான எல்லா சம்பவங்களும் நன்மைக்கு எதுவாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்ற வெளிப்பாடை நாம் இந்த செஷன்ல பெற்றுக்கொள்ள போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம் அவற்றை எல்லாம் விட அதிக மென்மையான நித்திய கன மகிமை நமக்கு அவைகள் உண்டாக்குகின்றது. For our light and momentary troubles are achieving for us an eternal glory that our present day trouble cannot be compared with. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. 2 கொரிந்தியர் 4:17. ஒரு எழுத்தாளர் சொன்ன ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம், ஒரு கொட்டேஷன், மேடம் குயான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் சொன்னது, இட் இஸ் த ஃபயர் ஆஃப் சஃபரிங் that brings forth the gold of godliness. உபத்திரவம் என்னும் நெருப்பு தேவபக்தி என்னும் பொன்னை புடமிட்டு தரும். வாழ்க்கையின் எல்லா சம்பவங்களுக்கும் பின்னால் தேவனுடைய ஒரு முகாந்திரம் உண்டு, தேவனுடைய ஒரு நோக்கம் உண்டு. God has a purpose beyond every problem. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய சுபாவத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவார். God uses circumstances. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேவன் பயன்படுத்துவார். சொல்ல போனால் தேவனுடைய வசனத்தை பயன்படுத்துவதை விட சூழ்நிலையை அதிகம் பயன்படுத்துவார். காரணம், 24 மணி நேரமும் நம் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 24 மணி நேரம் வேதத்தை நாம் வாசிக்க போவது இல்லை. இன்ஃபேக்ட் God depends more on circumstances to make us like Jesus than He depends on our reading the Bible. The reason is obvious. You face circumstances 24 hours a day. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு யோவான் 16:33 ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவர் நம்மை எச்சரித்து விட்டார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யாரும் இந்த வாழ்க்கையின் வலி வேதனைக்கு, வாழ்க்கையிலே வர்ற பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு விதிவிலக்கு அல்ல. No one is immune to pain or insulated from suffering. Life is a series of problems. வாழ்க்கை என்பதே ஒரு தடகள ஓட்டப்பந்தயம் போலதான். இட்ஸ் லைக் an obstacle race.
No one gets to smoothly sail through without having any problem. Skating through life problem free is an illusion. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது மாயை, உண்மை அல்ல. ஒவ்வொரு முறை வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்த்து முடிக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை வரும். எப்படி ஒரு கிளாஸ்ல ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதி நீங்க அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆகி போறீங்களோ அங்க ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை பாஸ் பண்ணி நீங்க ப்ரொமோட் ஆகி போகும்பொழுது இன்னொரு டெஸ்ட் இருக்குது. அண்ட் as you go up the classes, the test seem to be more challenging. It is one notch higher, the test. நான் சொல்லுகிறது புரிகிறதா? அது போலதான் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியமும் சிறிதோ பெரிதோ எல்லா காரியத்தையும் தேவன் நம்முடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறார். பிரச்சனை வரும் பொழுது அதை கண்டு நாம் ஆச்சரியப்படக்கூடாது. இன்ஃபேக்ட் பிரச்சனை வராமல் இருந்தால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, பேதுரு சொல்லுகிறார், உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். Peter assures us that problems are normal. I'll read it again. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். Actually, don't be surprised when you have problems. You rejoice because God is going to use all these things. அவரோடு கூட பாடுபடுகிறவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மகிமையான வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். பிரச்சனைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அவரிடத்திலே நாம் கிட்டி சேருவதற்கு. சங்கீதம் 34:18. Psalm 34 and verse 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். பாருங்க, நீதிமான்களுக்கு வரும் துன்பமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். God uses problems to draw you closer to himself. பிரச்சனை நேரத்தில் அவர் நம்மை விட்டு விலகி போவது இல்லை. Footprints in the sand என்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஒரு நாள் கனவிலே ஒரு மனிதன் வாழ்வின் ஆவிக்குரிய பிரயாணத்தை ஒரு தரிசனமாக சொப்பனமாக காண்கின்றான். அதுல அப்படியே பார்த்தா ஒரு பெரிய தடம், ஒரு சின்ன கால் தடம், ஒரு பெரிய கால் தடம், ஒரு சின்ன கால் தடம், ஒரு பெரிய கால் தடம், ஒரு சின்ன கால் தடம். ஃபுட்பிரிண்ட்ஸ் இன் த சாண்ட். இது என்ன என்று ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது அந்த கனவுல ஆண்டவர் சொன்னாராம், அந்த பெரிய ஃபுட்பிரிண்ட் என்னுடையது, சின்ன ஃபுட்பிரிண்ட் உன்னுடையது, நீ எனக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறாய். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கிறது. ஒரே ஒரு கால் தடம் தான் இருக்கிறது. அப்பொழுது இந்த மனுஷன், ஆண்டவரே, வாழ்க்கையின் நெருக்கமான பாதை வழியா நான் போகும் பொழுது என்னை விட்டு நீர் விலகி விட்டீரே
என்று அவன் கம்ப்ளைண்ட் பண்ண பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நன்றாக பார், அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நான் உன்னை தோளில் சுமந்து கொண்டு சென்றேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். இது ஒரு பாப்புலர் ஒரு ஸ்டோரி, ஃபுட் பிரிண்ட் இன் த சாண்ட் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் நிறைய போஸ்டர்ல கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். நெருக்கமான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிற, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து. சங்கீதம் 23, Psalm 23. நான் இதை பலமுறை பல சூழ்நிலைகளிலே பேசியிருக்கிறேன். பட் இந்த இடத்துல இது பொருந்துகிற காரியமாக இருக்கிறபடினால இதை சொல்லுகிறேன். இது ஆக்சுவலா பாஸ்டர் ரிக் வாரன் எழுதின புஸ்தகத்தில் இல்லை, பட் இந்த சம்பவம் மிகவும் பொருந்தும். இந்த சாப்டர் இருக்கிற கருத்து மிகவும் பொருந்தும். சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யாரிடத்திலேயோ பேசுகிறது போல இருக்கிறது சங்கீதக்காரன். பேசுகிறவன் முதல் நபர், ஃபர்ஸ்ட் பர்சன். இலக்கண நடையில பார்க்கும் பொழுது யாரிடத்துல நாம் பேசுகிறோமோ அந்த நபர் இரண்டாவது நபர், செகண்ட் பர்சன். யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபர் மூன்றாவது நபர், தேர்ட் பர்சன். இந்த இடத்துல பாருங்க, இந்த சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லுகிறவர் தாவீது, அவர் முதல் நபர். யாரிடத்திலேயோ சொல்லுகிறார், அது இரண்டாவது நபர். தேவனை பற்றி, கர்த்தரை பற்றி சொல்லுகிறார், கர்த்தர் மூன்றாவது நபர். அவர் பாத்தீங்களா, தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், தேர்ட் பர்சன். அவர் பாருங்க, மூன்றாவது நபர். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், மூன்றாவது நபர், தேர்ட் பர்சன். ஆனால் 4ஆம் வசனம் பாருங்க, கொஞ்சம் மாறுகிறது இலக்கண நடை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். திடீரென்று இந்த சங்கீதத்துல, இந்த 4ஆம் வசனத்துல தேவனை இரண்டாவது நபருக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார் இந்த தாவீது. எப்பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது, when I walk through the valley of the shadow of death, வாழ்க்கையின் டிஃபிகல்ட்டான டைம்ல போகும் பொழுது தேவன் பக்கத்திலே வந்து விடுகிறார். suddenly religious prayers becomes relational cry. நீங்கள் வழக்கமாக சூப்பர்ஃபிஷியலா ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்காது, பதட்டத்துடன் உணர்வுகளை கொட்டி ஜெபிக்கிற ஜெபங்கள் வரும். you become closer to God. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர், இரண்டாவது நபர். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், இரண்டாவது நபர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசியில் 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 6ஆம் வசனம் மறுபடியும் இரண்டாவது நபராக அங்க பேசுகிற நபர் இடத்துல அங்கே பேசுகிறார். பட் 1, 2, 3 அப்புறம் 6ஆம் வசனம், இதெல்லாம் தேவன் மூன்றாவது நபராக இருக்கிறார். ஆனால் 4, 5 வசனங்களில் நெருக்கமான பாதையில் சத்துருக்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் பொழுது தேவன் நெருக்கத்திலே இருக்கிறார். It is during suffering we pray our most authentic, heartfelt, honest prayers. உண்மையான மனதுடன், உடைந்த மனநிலையோடு, எந்த விதமான வழக்கச் சொற்களோ அடுக்குமொழிகளோ தெரிந்த பழகின சொற்றொடர்களையோ பயன்படுத்தாமல் உண்மையாக இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் வருகிறது. We don't have energy for any superficial prayers at that time. We just cry out from our heart. Your most profound and intimate experiences
of worship will likely be in your darkest days. இருளான நேரங்களில் தான் உங்களுக்கு தேவனிடத்தில் கிட்டி சேருகிற மேலான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகும். இருளின் பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. treasures of darkness. உங்களுடைய இருதயம் உடைந்திருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தனிமையை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டிருக்கும் போது, நீங்கள் வேறு வழி இல்லாத நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது, உங்களுடைய வலி வேதனை மிகவும் பெருகி இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனிடத்திலே தவிர வேறு எங்கும் போக முடியாத ஒரு நேரத்தில் அவரிடத்திலே வருகிறீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட நேரத்தில் சமீபமாய் இருக்கிறார். எரிகிற அந்த தீயில 3 எபிரேய வாலிபர்கள் இருக்கும் பொழுது 4வது நபராக தேவன் அங்கே உலாவி வந்தார். ஆண்டவர் நெருக்கமான நேரத்தில் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஜோனி எரிக்சன் என்ற ஒரு நபர் சொன்ன காரியத்தை வாசிக்கிறேன். வாழ்வு சுபிட்சமாக இருக்கும்போது தேவனை பற்றி அறிந்த அறிவோடு நாம் வாழ்ந்து விடுவோம். ஆனால் பாடுகளில்தான் நாம் நமது பரமனை உண்மையில் அறிவோம். We have knowledge about God, we know about God. அந்த knowing about Godலயே வாழ்ந்துடுறோம் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் பொழுது. ஆனால் வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுதுதான் we really know God என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வாழ்வு சுபிட்சமாக இருக்கும்போது தேவனை பற்றி அறிந்த அறிவோடு நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் பாடுகளில் தான் நாம் நமது பரமனை உண்மையில் அறிவோம். யோசேப்பை தேவன் சிறையிலே அடைக்காதபடிக்கு பாதுகாத்திருக்கலாம். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே போகாதபடிக்கு தானியேலை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கலாம். எரேமியாவை அந்த துறவிலே தூக்கி எறிந்தார்கள். தண்ணீர் இல்லாத துறவு, சாகட்டும் என்று. அந்த துறவுக்குள் அவர்கள் எறிவதை ஆண்டவர் தடுத்திருக்கலாம். பவுலை ஆண்டவர் கப்பற் சேதங்கள் 3 முறை, ஷிப்ரெக் 3 times என்று சொல்லுகிறார். அதற்குள்ளே கடந்து போகாதபடிக்கு ஆண்டவர் காத்திருக்கலாம். 3 எபிரேய வாலிபர்களை எரிகிற அக்கினி சூளைக்கு ஆண்டவர் தப்பித்திருக்கலாம். பட் he did not. அவர் அப்படி அவர்களை சிங்க கெபியிலிருந்து பாதுகாக்கவில்லை, சிங்க கெபியிலே பாதுகாத்தார். எரிகிற அக்கினி சூளையிலிருந்து அவர்களை பாதுகாக்கவில்லை, எரிகிற அக்கினி சூளையிலே பாதுகாத்தார். ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் அரண்மனைக்கு போயிருக்க சாத்தியமில்லை. ஜெயிலிலே இருந்துதான இன்னொரு கைதி ஞாபகத்திலே வைத்திருந்தால் அவன் சிறையிலிருந்து தான் வெளியே வந்திருப்பான், சிங்காசனத்திற்கு சென்றிருக்க மாட்டான். ஆண்டவருடைய திட்டம் மேலானதாக இருக்கிறபடினாலே வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் போகிறதை போல இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் பயன்படுத்துவார். ஆதியாகமம் 39:20-22 யோசேப்பின் காரியத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் 6:16-23 தானியேலின் சம்பவத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 38:6 எரேமியா துறவிலே தூக்கி போடப்பட்ட வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11:25 பவுல் 3 முறை கப்பற் சேதத்திற்குள் கடந்து போனதை வாசியுங்கள். தானியேல் 3:1-26 எரிகிற தீயிலே அவன் போடப்பட்ட சம்பவத்தை வாசித்து பாருங்கள். தேவன் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அனுமதித்தார், நடப்பதற்கு அனுமதித்தார். இந்த ஒவ்வொரு நபரும், நான் சொன்ன இந்த 5 நபர்களும் தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்தார்கள். இந்த பிரச்சனைகள் நடுவில் தேவன் நாம மகிமைப்பட்டது. மற்றவர்கள் தேவன் பக்கம் இழுக்கப்பட்டார்கள். நம்மை கடந்து, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய முயற்சிகளை கடந்து தேவனே என்று கூப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு பிரச்சனை நம்மை கொண்டு போகிறது. It makes us depend on God more than just ourselves. பவுல் 2 கொரிந்தியர் 1:9 மிக அழகாக இதை சொல்லுகிறார். Paul mentions this in 2 Corinthians chapter 1 verse 9.
ஆகையால் சகோதரரே, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. 2 Corinthians chapter 1 verse 8 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. We went through so many difficulties. இதை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. We do not want you to be ignorant, brothers, of the pains and the problems and the challenges and the dead-end situations that we went through. கடந்து போன நெருக்கமான பாதைகளை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனமில்லை. அதை நான் மனம் திறந்து சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எதற்காக? 9ஆம் வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். தேவனை தவிர வேறு ஒருவரும் வேறு ஒன்றும் உங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் உணரும் வரை உங்களது தேவை தேவன்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். You will never know that God is all that you need until God is all you have got. என்ன காரணமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் வரவில்லை, தேவனுடைய உத்தரவு இல்லாமல் வரவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Regardless of the cause, none of your problems could have happened without God's permission. Everything that happens to a child of God is father filtered. தேவனுடைய பிள்ளை ஒருவனுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் பிதாவினால் அனுமதிக்கப்பட்டவை. பிசாசு எதை தீமைக்கென்று விதைக்கிறானோ அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய ஆற்றலுடைய விசேஷ தன்மை உடைய தேவன். தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒருவரும், எந்த பிசாசோ எந்த மனுஷனோ எந்த சூழ்நிலையோ உங்களுக்கு தேவன் வைத்த திட்டத்தை புரட்டி போட முடியாது, உங்களை தவிர. எக்ஸெப்ட் யூ. நடக்கின்ற விபத்துகளை கூட ஆண்டவர் தேவ சம்பவங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் as incidents by God. ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில் நீங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களை குறித்து எல்லாவற்றையும் திட்டமிட்டு விட்டார். 139ஆம் சங்கீதம். Everything that happens to us has significance. அதற்கு முக்கியத்துவம் உண்டு, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. God reigns. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இதை இன்னும் சற்று விரிவாக படிக்கலாம். Understanding Romans chapter 8 verse 28 and 29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். This is one of the most misquoted and misunderstood passages in the Bible. வேதத்தில் நமக்கு ஒரு சரியாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு வசனம் என்று இதை சொல்லலாம். நல்ல கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனம் மிகவும் தவறாக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்ற இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, தவறாக புரிந்து கொண்டவர்கள் உண்டு. இது என்ன சொல்லவில்லை என்பதை பார்த்து விடுவோம். What this verse does not say. எல்லா காரியமும் எப்படி நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படியே நிறைவேறும்படி தேவன் செய்வார் என்று சொல்லப்படவில்லை. நான் விரும்புகிற பிரகாரம், நான் நல்லதுன்னு நினைக்கிற காரியம் நடக்கும், அப்படி சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் பூமியில் மகிழ்ச்சியான முடிவு கிடைக்கும்படி தேவன் செய்வார் என்றும் இல்லை.
there are many unhappy endings on earth. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் முடிவில எல்லாம் சுபிட்சமாக இருக்கும் என்றும் அங்கே சொல்லப்படவில்லை. All things work together for good. What good is that? அதே வசனத்துல நமக்கு இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த சில நிமிடங்கள் இந்த ரோமர் 8:28-29 வசனங்களை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு சொற்றொடரையும் எடுத்து பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர் 8:28 வேதத்தை. Let us try to understand this verse phrase by phrase to capture its real meaning. முதலாவது, அவருடைய தீர்மானத்தின்படி. அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய நோக்கம் என்னவோ அந்த காரியத்துல இருக்கிற நபர். அவருடைய நோக்கம் என்ன? 29 வசனம். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் இருப்பதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். தேர்ட் பர்பஸ். நல்ல கவனிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்களுக்கு அவருடைய நோக்கத்திலே வைத்துக் கொள்ளுகிற ஒரு நபருக்கு என்ன நோக்கம்? இயேசுவை போல மாறுவதற்கு அர்ப்பணித்த ஒரு நபர். அவருடைய நோக்கத்தின்படி வாழ அர்ப்பணித்தவர்கள், அவருடைய நோக்கத்தை அறிந்து அதிலே செயல்படுகிற ஒரு நபர், அவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கும். அதோடு கூட இன்னொரு காரியம் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யூ மஸ்ட் பி லவ்விங் காட். அது முதலாவது நோக்கம். பிறகு மூன்றாவது நோக்கம், அல்லது வாழ்க்கையின் மற்ற நோக்கங்கள் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அர்ப்பணித்த ஒரு நபர். இயேசுவை போல மாறுவதுதான் 29 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம். அவருடைய தீர்மானத்தின்படி செயல்படுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. This promise that all things will work together for good is not for everyone. It is for those who love God and those who are called according to his purpose. அவருடைய நோக்கத்திற்கு விட்டுக் கொடுத்தவர்கள், அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். மாறாக all things will work together for bad for those who resist God's plan in their life and those who do not align to him and to his purpose. Ultimate வாழ்க்கையின் முடிவில் when you balance it out, finally he will be on the losing side. தேவனை நேசிக்காத ஒரு மனிதன், தேவனுடைய நோக்கத்தில் இல்லாத ஒரு நபர், அவருடைய தீர்மானத்தின்படி செயல்படுகிறவர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். முதல் 2 காரியம் பார்த்தாச்சு. சகலமும் சகலமும் everything, the good and the bad, அத்தனையும் God's plan for your life involves all that happens to you. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நீங்க மட்டும் ஆண்டவரை நேசிக்கிறதற்கும், அவரிடத்துல அன்பு கூறுகிறதற்கும், அவருடைய நோக்கத்தில் உங்களை வைத்துக் கொள்வதற்கும் கவனமா மட்டும் இருந்துட்டீங்கன்னா, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும், அனைத்தையும், அத்தனையும், சகலத்தையும் he can turn the worst thing that happens to you for your good. சகலமும். இன்னொன்று பாருங்க, ஒன்றாக இணைந்து, all things work together. All things work together. ஒன்றாக இணைந்து என்ற அர்த்தத்தோடு இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, everything together, all things work together for good. ஒன்றாக இணைந்து. தனித்தனியா ஒவ்வொரு காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் சம்பவம் அது ஒவ்வொன்றும் கசப்பாக இருக்கும். தனித்தனியா உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் எடுத்து பார்த்தால் அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். உதாரணம் சொல்றேன். இங்க பாருங்க, ஒரு நல்ல கேக் ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் மாவு, அதுல அந்த கொஞ்சம் அந்த ஈஸ்ட், அதுல கொஞ்சம் இந்த மில்க்கு, அதுல கொஞ்சம் இந்த பவுடரு, அந்த பவுடரு, இந்த கலரு, இப்படி தனித்தனியா இருக்கு தெரியுமா? தனித்தனியா நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி டிஸ்டேஸ்ட்ஃபுல். அந்த
டிசர்ட்டுக்கு நீங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியே எடுத்தால் அதுல பாதி காரியம் உங்களுக்கு அது டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். சில காரியங்கள் ஒருவேளை பரவாயில்ல, தனியா சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். அதுபோல வாழ்க்கையில தனித்தனியே சம்பவங்களை எடுத்தால் ஒவ்வொன்றும் ஒரு இனிமையான ஒரு சுவையான ஒரு சம்பவமாக இருக்காது. பட் ஆல் டுகெதர் இந்த எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வருது தெரியுமா? அது பியூட்டிஃபுல் டிசர்ட். God will blend it all together and work it out for our advantage. நம்முடைய நன்மைக்கு எதுவாக அதை மாற்றுவார். ஒன்றாக இணைந்து அனைத்தையும் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நோக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, அடுத்து ஐந்தாவது நன்மைக்காக, நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். நல்லா கவனிங்க, நன்மையாக இருக்கும் என்று சொல்லவில்லை. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லவில்லை. நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It does not say that all things that happens to you is for good. Is good. It does not say all things that happens to you is good. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நன்மையான சம்பவம் என்று சொல்லவில்லை. அது நன்மைக்கு ஏதுவான சம்பவம். Much of what happens in the world is evil and it is bad. இந்த பொல்லாத பாவ உலகத்துல, விழுந்து போன உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் பொல்லாப்பு, கெட்ட காரியங்கள், அவைகள் நல்லதுன்னு சொல்லல. In fact, the event that happens in your life oftentimes can be evil and bad and not so good. But God can turn it for good eventually. தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்ற முடியும். God specializes in bringing good out of even the bad things. கெட்ட காரியத்தை கூட தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். இயேசுவை சிலுவையிலே அடித்தார்களே, அது நல்ல சம்பவமா? இல்லை, அதை நன்மைக்கு எதுவாக மாற்றினார் என் தேவன். இயேசுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் 4 பெண்களுடைய பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். தாமார், ரூத்து, ராகாப், பத்சேபாள். பாருங்க, இந்த 4 பெண்களை குறித்து நீங்க பாருங்க. அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் வாழ்க்கையில நல்ல காரியங்களாக நீங்கள் கணிக்க முடியாது தனியாக பார்க்கும் பொழுது. ஆனால் அதை நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றிவிட்டார். இந்த ஒவ்வொரு கதையை நான் விரிவாக பேசவில்லை. But God turned it around. It was not a good incident which happened to them. அவர்கள் வாழ்க்கையில் நடந்த, அவர்கள் ஈடுபட்ட, அவர்கள் இன்வால்வ் பண்ண காரியங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல சம்பவம் அல்ல. பத்சேபாள் உடைய கணவர் இறந்து போகிறார். தாவீது அவளை சேர்த்துக் கொள்ளுகிறான். அது நல்ல சம்பவம் கிடையாது. தீர்க்கதரிசி தாவீதை கண்டிக்கிறார். தாமார் கர்ப்பவதி ஆகிறாள். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆகிறது. ரூத்து ஜூவிஷ் பின்னணி கிடையாது. ராகாப் ஒரு வேசி. பாருங்க, இவருடைய லைஃப்ல எதுவுமே ஒரு அட்வான்டேஜ் மாதிரியோ நல்ல சம்பவம் மாதிரியோ தெரியல. பி இட் தாமார் ஆர் ரூத் ஆர் ரேஹாப் ஆர் பத்ஷிபா. ஆனால் இவர்களை எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். இவர்கள் கொடுத்த மாறுத்தரத்தின் பேர்ல அபிஷியல் ஃபேமிலி ட்ரீ ஆஃப் ஜீசஸ்ல வந்து விட்டார்கள். காட்ஸ் பர்பஸ் இஸ் கிரேட்டர் தென் அவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவர் பெயின்ஸ். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மேலாக, நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகளுக்கு மேலாக தேவனுடைய உன்னத நோக்கம் இருக்கிறது. 6வது, ஏதுவாக நடக்கின்றது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது. ஒரு கிராண்ட் டிசைனர். எல்லா காட்சிகளுக்கு பின்னால அவர் இருக்கிறார். Your life is not a result of random choice, fate or luck. உங்களது வாழ்க்கை எதேச்சியான ஒரு நிகழ்வு அல்ல.
ஒரு தலைவிதி என்று சொல்லுவதற்கும் இல்லை, அதிர்ஷ்டம் என்று சொல்லுவதற்கும் இல்லை. ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு எஜமான், ஒரு கிராண்ட் டிசைனர், இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னாலே இருக்கிறார். ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்டரி இஸ் ஹிஸ் ஸ்டோரி. சரித்திரம் என்பது தேவனின் ஒரு கதை. அவர் தவறு செய்வதில்லை, அவர் தேவன். இதை பவுல் எழுதும் பொழுது ரோமர் 8:28-29 அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு ரெவலேஷனை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் அறிந்திருக்கின்றோம். சும்மா நம்ம முற்போக்கு சிந்தனையாளரா அல்லது நல்லதையே நினைக்கிற ஒரு நபரா, ஒரு முற்போக்காக சிந்திக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதை சொல்லவில்லை. நாம் நம்முடைய நம்பிக்கையை டிஃபிகல்ட் டைம்ல ஒரு ரெவலேஷனோட எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்ற ரெவலேஷன்ல நாம் வாழணும். அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய மனதில் இருக்கிற காரியத்தை வசனத்தில் அறிந்து கொள்ளுகிறோம். God is in complete control of our universe and he loves us. நல்லா கவனிங்க. நன்மைக்கு ஏதோ நடக்கும்னு போட்டிருக்குது 8ஆம் வசனத்துல, 28ஆம் வசனத்துல. அந்த நன்மை என்ன? 29ஆம் வசனம், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்ப வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு. எல்லா நன்மைக்கு எதுவா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில சில காரியத்தை பொதுவா சொல்லுவோம். நோ 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 நோ. இந்த இடத்துல ரோமர் 8:28, all things work together for good for those who love God and are called according to his purpose. What is that good there? It is to be conformed to this son's image, Jesus Christ. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த நன்மையான காரியம். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதோ நடக்கும்னு சொன்ன என்ன அர்த்தம்? இயேசுவை போல மாறுவதற்கு உதவியாக இருக்கும் என்ற அர்த்தம். நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவருடைய நோக்கத்தில் உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். That's it. Everything will be taken care of. Not to worry. Building Christ-like character. கிறிஸ்துவை போன்ற குணாதிசயத்தை கட்டி எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில். நம்மெல்லாம் பைபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த பொற்கொல்லன் அல்லது அந்த வெள்ளியை செய்கிற அந்த நபர், ஆபரணங்களை உண்டு பண்ணுகிற நபர் எப்படி செதுக்கி வேலை செய்கிறார்களோ அதே போல தேவன் நம்மை செதுக்கி நம்மை அழகான ஆபரணங்களாக மாற்றுகிறார். ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல, ஒரு சிற்பாசிரியருடைய கையிலே ஒரு ஆபரணத்தை போல, ஒரு ஆர்கிடெக்டுடைய கரத்தில் ஒரு பில்டிங் போல நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபரணங்கள் என்ற உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஆபரணத்தை தட்டுவதற்கு சில சின்ன ஹேமர், சில சிசல், இந்த உளி, அப்புறம் சில சின்ன சுத்தி அந்த ஆசாரி வைத்திருப்பார். உடைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு வடிவு பெறுவதற்காக அந்த ஆபரணம். Small hammer and chisel will be used by this ornament maker. ஆனா அந்த சிறு சுத்தியலுக்கு இணங்காத சில பொருளை பெரிய சுத்தியலுக்கு கீழ் கொண்டு வருவார் அந்த பொற்கொல்லன். If the small hammer and chisel doesn't work, the ornament maker will use the sledgehammer. அதிலும் சரிப்பட்டு வராவிட்டால் இயந்திர சுத்தியல் வரும், the jackhammer. He will use whatever it takes to make you the person that you are ought to become. நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அந்த நபராக உங்களை மாற்றுவதற்கு அவர் எல்லா வழிகளையும் பயன்படுத்துவார்.
Every problem is character building opportunity. வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்குள்ளே சுபாவத்தை வளர்ப்பதற்கான ஒரு நல்ல தருணம். கடினமாய் இருக்கும் பிரச்சனைகள் மேலான சத்துவத்தை உடையது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மேலான காரியத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய தசையையும் உங்களுடைய சன்மார்க்க நார்பகுதியையும் ஆண்டவர் அதன் மூலம் வளர்க்க விரும்புகின்றார். The greater the potential for building spiritual muscle and moral fiber, the greater the problem, the greater the challenge, the greater the potential for building spiritual muscle in you and the moral fiber in you. உங்களுக்குள்ள ஆவிக்குரிய தசையையும் சன்மார்க்க நார்பகுதியையும் மேலான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவன் இவைகளை பயன்படுத்துகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். Your circumstances are temporary. Your character will last forever. உங்கள் சூழ்நிலைகள் தற்காலிகமானது. உங்களுடைய சுபாவ வளர்ச்சி இருக்கிறதே அது நித்தியமானது. உங்க வாழ்க்கையில வெளியில நடக்கிற காரியம் என்னவோ அது முக்கியம் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் முக்கியம். What happens inside you is important than what happens outside you. எப்பொழுதுமே உலோகங்களை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் உலைகளத்துக்கே வேதம் உபத்திரவங்களை ஒப்பிடுகிறது. உலோகங்களை சுத்திகரிக்க பயன்படுத்தப்படும் உலைக்களத்துக்கே வேதம் உபத்திரவங்களை ஒப்பிடுகிறது. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன், the gold that perishes goes through fire. Your faith, which is much more valuable than gold, should it not be going through the test of fire, is what Peter is asking. அழிந்து போகிற பொன், the perishing gold, if it has to go through the fire for purification, your faith, which is much more precious than gold, should it not go through such fiery furnace? That is what Peter is asking. 1 பேதுரு 1:7. ஒரு வெள்ளி தட்டானிடம், இதை கவனிங்க, ஒரு சில்வர் ஸ்மித்து கிட்ட போயிட்டு இந்த வெள்ளி சுத்தமாக இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வெள்ளி பாத்திரத்தை பாலிஷ் போடுகிற அந்த பொற்கொள்ளன் எடுத்து அந்த வெள்ளி தட்டானிடம் போய் இந்த வெள்ளி சுத்தமா இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுது தெரியும் என்று கேட்டபோது, என் உருவம் அதில் பிரதிபலிக்கும் போது என்று கூறினானாம். When I can see my image in that silver, I know that I have done enough polishing. இயேசுவின் சாயலை உங்களில் காணும் வரைக்கும் உங்கள் மேலே அந்த வெள்ளித்தட்டான் உங்களுக்கு மேலே வேலை செய்து கொண்டே இருப்பார். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாச வாழ்க்கை அழுத்தம் பெற்று அதன் உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்தும். You will go through difficulties in life so that the best can come out of your life. Since God intends to make you like Jesus, தேவன் உங்களை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கு தீர்மானித்தபடியினாலே, He will take you through the same experiences that His son Jesus went through. நல்லா கவனிங்க, தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் இருப்பதற்கு விரும்புகிறபடியினாலே, அவருடைய குமாரன் பூமியிலே இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போனாரோ அந்த சூழ்நிலை வழியாய் உங்களையும் கடந்து செல்ல அனுமதிப்பார். That includes loneliness, that includes temptation, that includes stress,
That includes criticism. That includes rejection and many other problems. இயேசுவுக்கு வந்த எல்லா காரியம் உங்களுக்கு வரும். இயேசுவை போல மாறுகிற பிரயாணத்தில் தனிமை என்பது உள்ளடங்கும், அதிலே சோதனை என்பது உள்ளடங்கும், அதிலே அழுத்தம் என்பது உள்ளடங்கும், அதிலே குறை கூறி விமர்சிக்கப்படுதல் என்பதும் உள்ளடங்கும், அதிலே ஒதுக்கப்படுதல் என்பதும் உள்ளடங்கும், இன்னும் ஏராளமான காரியங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் தமிழ் பைபிள்ல. Hebrews chapter 5 verse 7 and 8. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பாடுபட்டதினாலே, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் படுகிற பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, அதுபோல நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு கூட இணைந்து செய்ய வேண்டும். ரோமர் 8:17 வாசிக்கிறோம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நம் ஆளுகையும் செய்வோம். இஃப் வி சஃபர் வித் ஹிம் we will also reign with him. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுதல், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுதல், becoming more and more like Jesus, building Christ-like character in us. ரோமர் 8:28-29 சரியாக புரிந்து கொள்ளுதல், இவைகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்ப ஃபைனலா responding to problems of life as Jesus would. பிரச்சனைகளுக்கு இயேசுவை போல நாமும் மாறுத்தரம் கொடுக்க வேண்டும். We should also respond to life's challenges and problems the way Jesus responded. நாம் எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்கிறோம் என்பது முக்கியம். Problems don't automatically produce what God intends. Many people become bitter rather than becoming better. வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நன்மைக்கு ஏதுவா எல்லாவற்றையும் மாற்றிவிடாது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் இயேசுவை போல மாறுவீர்களா பிரச்சனையின் மூலமாக என்பதை நிர்ணயம் செய்யும். Problems don't automatically produce what God intends. பிரச்சனை தானாக உங்களிலே நன்மையான காரியத்தை ஏற்படுத்தி விடாது. நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கத்திலே உங்களை வைத்திருக்க வேண்டும். Many people become bitter rather than getting better and they never grow up. வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகளினாலே கசப்பாகவே அவர்கள் இருந்து விடுகிறார்கள். சிறப்பானவர்களாக மாறுவதற்கு பதிலாக வளருவதே இல்லை. You have to respond the way Jesus would. இயேசு கொடுக்கிற மாறுத்தரத்தின் படி நீங்களும் மாறுத்தரம் கொடுக்க வேண்டும். ஒரு 3 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். Remember that God's plan is good always. தேவனுடைய திட்டம் நன்மைக்கு ஏதுவான திட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம். யோசேப்பு இதை நன்றாக அறிந்திருந்தான். Joseph understood this very well. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் சகோதரர்களை பார்த்து, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். Joseph is very clear about this truth. All things work together for good. Joseph understood this truth when he told his brothers who had sold him into slavery. அடிமைத்தனத்திற்குள்ள விற்று போட்ட சகோதரர்களிடத்திலே பேசுகிற பேச்சை பாருங்கள். A God perspective, தேவ பார்வையிலே பார்க்கிறான். வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4-5 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அவர்களுக்கு தெரியாது இவன் தான் சகோதரன் என்று. அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு
போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களுக்கு உயிர் பிச்சை போடுவதற்கு தேவன் கிருபையாய் என்னை இங்கே கொண்டு வந்தார். Forgetting the evil done by people, remembering what God did through that circumstances. Joseph sees with God perspective, not with human perspective. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. 42ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 21, 22 வசனங்களை படித்து பாருங்க சகோதரர்கள். ஏற்கனவே அந்த நம்ம செஞ்ச தப்புனாலதான் நமக்கு தண்டனை கிடைக்குதுன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இவர் சொல்றாரு, இல்லப்பா, கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஜோசப் அண்டர்ஸ்டுட் தட். இங்க முதலாவது மாறுத்தரம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நன்மையானது என்று அறிந்து கொள்ளுங்கள். ரிமெம்பர் தட் காட்ஸ் பிளான் இஸ் குட். எரேமியா 29:11. God has a plan and a good plan. Amen. ஏசாயா 38:17. தன் ஜீவன் போவது போல நோயில் எசேக்கியா அவதிப்படும் பொழுது அவரும் இதே கருத்தை தான் எதிரொலிக்கின்றார். நான் இப்படி கஷ்டப்பட்டது எனக்கு நல்லது. ஏசாயா 38:17. Whenever God says no to your request for relief, remember this verse. Hebrews 12:10. நீங்கள் ஒரு காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவனிடத்திலே முறையிடும் பொழுது தேவன் அதற்கு ஏற்ற நீங்கள் விரும்புகிற ஆசைப்படுகிற ஒரு காரியத்தை பதிலாக செய்யாவிட்டால் இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் பெற்றோர் பிள்ளைகளை. இவரோ தேவன் தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறார். அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நம்முடைய பிரச்சனை, போராட்டம், வலி, வேதனை, அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் தேவனுடைய நோக்கத்தின் மேலே கவனத்தை செலுத்துவோம். இயேசு தமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். He was able to see beyond the cross. சிலுவை பாதை என்பது கடினம். சிலுவையை கடந்து see beyond the cross, see the crown. எபிரேயர் 12:2. Jesus, for the joy that was set before him, he endured the cross. An eternal perspective helped Jesus endure the cross. For the joy that was set before him, beyond the cross. எல்லா நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை பிதா கொடுத்தாரே. பிலிப்பியர் 2 வாசிக்கிறோமே. வாடோர் பூதலத்தோர் எல்லாரும் அறிக்கை பண்ணும் ஒரு நாமம், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும் இயேசுவே தேவன் என்று. அந்த ஒரு மேன்மையான இடத்திற்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் அவர் பட்ட பாடுகளினாலே அவரை உயர்த்தினாரே, அதை இயேசு கண்டார். Jesus was able to see all that when he was enduring the cross. We won't enjoy the cross. We will endure the cross. நமக்கு சிலுவை என்பது ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்காது. அவர் சிலுவையை சகித்தார். நமக்கு முன்பதாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சிலுவை பிரச்சனைகள், போராட்டங்கள், அதை நாம் சகிக்க பழகிக் கொண்டோம் என்றால், ஆனால் எப்படி சகிக்க முடியும்? அந்த நித்திய பார்வை. God has a plan. God has a purpose.
that is beyond any temporal challenges that I face. எபிரேயர் 11:26 பாருங்க. மோசேயை குறித்து சொல்லப்பட்ட காரியம். இது நிமித்தம் பலன் மேல், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை உள்ளடக்கி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் மோசேயை குறித்து பேசும்பொழுது சொல்லுகிறார், ஏனென்றால் சொந்த ஜனங்களோடு பாட வைப்பது மேல், அரண்மனையின் சொகுசு வாழ்க்கையில் இருப்பதை விட, அநித்தியமான பாவ சந்தோஷங்களில் நான் இருப்பதை விட, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வேன் என்று மோசே சொன்னானே, அதை சொல்லுகிறார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மோசே 2 கொரிந்தியர் 4:17 ஆரம்பத்தில் வாசித்த வசனம். இக்காலத்து பாடுகள் நீ வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. Light affliction for a moment cannot be compared to the eternal weight of glory. Don't give in to short-term thinking. குறுகிய கால சிந்தையோடு கூட நீங்கள் ஒருபோதும் வாழ்க்கையை வாழாதிருங்கள். தேவனுடைய கண்ணோட்டத்திலே நித்திய பார்வையோடு கூட வாழ்க்கையை வாழுங்கள். ரோமர் 8:17-18 மறுபடியும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கான திட்டம் அது. அவரோடு கூட பாடுபட்டால் அது அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்து பாடுகள் நீ நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்ட அதே காரியம்தான் ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி மாறுத்தரம் கொடுக்கிறது இயேசுவை போல? How do we respond like Jesus? பிதாவாகிய தேவன் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறபடினாலே இயேசு கடந்து போன எல்லா பாதை வழியாய் நம்மையும் நடத்தி செல்வார் என்று வாசித்தோம். இப்பொழுது இயேசு எப்படி மாறுத்தரம் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட மாறுத்தரம் நாம் கொடுத்தால்தான் இது சரியாக இருக்கும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது என்னது? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும். தேவன் நமக்கென்று ஒரு நல்ல பிளானை வைத்திருக்கிறார். முதலாவது ரெஸ்பான்ஸ். இரண்டாவது ரெஸ்பான்ஸ், rejoice and give thanks for everything that you go through. களி கூர்ந்து நன்றி செலுத்துங்கள். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லு என்று ஃபாதர் பாடின பாட்டு. Give thanks in all things. 1 Thessalonians 5:18. Give thanks in all things. Philippians 4:6. நல்லா கவனிங்க. Paul is very clear. பவுல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 5:18 படித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:6 படித்து பாருங்கள். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு அவர் சொல்லவே இல்லை. He said எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். He did not say give thanks for all things. He only said give thanks in all things. நடந்த காரியத்திற்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம். It could be an evil thing. But in that situation, give thanks. Because God can turn it around. படித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்படித்தானே? Philippians chapter 4. எல்லாவற்றையும் குறித்து. இங்கிலீஷ் பைபிள்ல do not be anxious about in everything. Do not anxious about anything, but in all things give thanks. In all things. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள். Not rejoice in that problem, rejoice in the Lord. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. அந்த சூழ்நிலையில நீ மகிழ்ச்சியா இருக்க முடியாது, ஆனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிரு. சூழ்நிலைக்காக நன்றி செலுத்தாத, சூழ்நிலையில நன்றி செலுத்து. அந்த பிரச்சனையில களி கூற முடியாது உன்னால, ஆனா கர்த்தருக்குள்ள களி கூறு. Rejoice. Rejoice in God's love, care, wisdom,
power and faithfulness. Amen. லூக்கா 6:23. லூக்கா 6:23. Luke chapter 6 verse 23. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். மனுஷகுமார் நிமித்தமாக வசனம் 22 லூக்கா 6. உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். You will go through challenges, my friend, Jesus said. But he said, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 6:23 லூக்கா. Character building is a slow process. இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது give thanks. இயேசு நம்மை தனியே விட மாட்டார். எபிரேய வாலிபர்கள் 3 பேர் நெருப்பில் இருக்கும் பொழுது 4வது நபரை அந்த ராஜா பார்த்தான். Jesus will not leave us alone in our difficult times. Rejoice in him. He will be with us. முதலாவது, know that God has a plan. Recognize or remember that God's plan for you is good. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நன்மையான திட்டம் என்று நினைவு கூறுங்கள். இரண்டாவது, எல்லா சூழ்நிலையிலும் களிகூர்ந்து நன்றி செலுத்துங்கள். Rejoice and give thanks in all things. மூன்றாவது, refuse to give up. ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம். வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது யாக்கோபு 1:3-4. யாக்கோபு 1:3-4. James chapter 1 verse 3 and 4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இட்ஸ் a lifetime process. Character building is a very slow process. எனக்கு ஆறுதல் தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் பிரச்சனை நேரத்தில் கதறாதீங்க. ஆண்டவரே உம்மை போல மாற்றம் என்று கதறுங்க. Don't pray comfort me, pray conform me to your son's image. Don't pray comfort me prayers, pray conform me prayers. என்னை உருவாக்கும் என்ற ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதாக. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஆட் சர்க்கம்ஸ்டன்சஸை கர்த்தர் பயன்படுத்துவார் உங்களை உருவாக்குவதற்கு. See God molding you through life's odd circumstances and obstacles. If you're facing a problem, don't ask why me. Simply ask, what can I learn from this Lord? ஏன் ஆண்டவரே நான் என்று கேள்வியை கேட்காதீர்கள். பிரச்சனை வரும் பொழுது நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். Don't give up, but grow up. ஒருபோதும் விட்டு விடாதே, எப்பொழுதும் எதிலும் வளர்ந்து விடு. எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36. In everything grow and in anything don't give up. 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. இது லைஃப் லாங் ப்ராசஸ். ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பும் ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரபிள். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நமக்கு விழுந்து போன அந்த உலகத்துல நிறைய பெயினையும் ப்ராப்ளத்தையும் பிட்ஃபால்ஸையும் கொண்டு வரும். அதன் நடுவில் தேவனை மட்டும் நோக்கி பார்த்து அவர் திட்டம் நல்லது, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதில் நான் களி கூறுவேன், நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்ற காரியத்தை நாம் இந்த பாடத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரூத் நேற்று தினத்தில் படித்தோம். இன்றைக்கு டிரான்ஸ்ஃபார்ம்டு பை ட்ரபிள், நாளை தினத்தில் டிரான்ஸ்ஃபார்ம்டு பை டெம்டேஷன்ஸ். growing through temptation. சோதனைகளின் மூலம் வளர்ச்சி அடைதல் என்ற காரியத்தை நாளைக்கு படிக்க போகிறோம். இன்றைக்கு தேவன் பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்திடுவோம். நல்ல தகப்பனே, எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம்.
தொடர்ந்து எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. ரொம்ப கஷ்டமா இருக்கா? பட் ஆனா ஒரு ரெவலேஷனா இது வந்துருச்சுன்னா, உங்களுக்கு இது ஒரு வெளிப்பாடா உங்களுக்குள்ள உதயமாயிருச்சுன்னா, யூ வில் ரிஜாய்ஸ். உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருச்சு. பிரச்சனைகளை சந்தோஷமா நம்ம அதுக்குள்ள இருக்க முடியாது, ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். சிலுவையை இயேசு சகித்தார், நாமும் சகிக்கணும். ஆனால் அந்த பின்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அந்த இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் will help us go through life's difficult circumstances. God bless you and see you tomorrow.